வணக்கம். பேச்சிப்பாறை நீர்பிடிப்பு பகுதிகளுக்கு பின்பகுதியில் குச்சியார், மங்காமலை மற்றும் உட்பட்ட 10க்கும் மேற்பட்ட மலை கிராமங்கள் உள்ளன. இந்த கிராமங்களுக்கு செல்ல குச்சியார் தரைப்பாலத்தை கடந்துதான் செல்ல வேண்டும். இந்த நிலையில் தற்போது மாவட்டத்தில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. மலைப்பகுதிகளில் நேற்று மாலை கனமழை பெய்தது. இதையொட்டி பாற்காற்றில் பெருவெள்ளம் ஏற்பட்டு தரைப்பாலம் நேற்று மாலை தண்ணீர் இதனால் மலை கிராமங்களுக்கு செல்லும் போக்குவரத்து தடை ஏற்பட்டதை தொடர்ந்து மலை கிராம மக்கள் யானைகள் நடமாட்டம் உள்ள மலை பாதை வழியாக பயத்துடன் இரவில் தங்கள் கிராமங்களுக்கு நடந்து செல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டனர். மழைக்காலங்களில் அடிக்கடி வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதால் இந்த பகுதியில் உயர்மட்ட பாலம் அமைக்க 5 கோடி நிதி ஒதுக்கி கட்டுமான பணிகள் மிக மெதுவாக ஆமை வேகத்தில் நடந்து வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். மேலும் பால கட்டுமான பணியை விரைந்து முடிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளனர். குமரி மாவட்டத்தை பொறுத்தவரை தற்போது தொடர்ந்து மழை பெய்து வருவதன் காரணமாக முக்கிய அணையான பேச்சிப்பாறை அணையிலிருந்து வினாடிக்கு 3000 கன அடி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனால் கோதையாற்றிலும் தற்போது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் கோதையாற்றின் திருப்பரப்பு அருவியின் கீழ்ப்பகுதியில் ஆற்றின் நடுவே உள்ள பாறையில் நாய் ஒன்று ஆற்றை கடக்க முடியாமல் சிக்கியது. அதை பார்த்த அப்பகுதி மக்கள் உடனடியாக குலசேகரம் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் ஆற்றின் குறுக்கே கயிறுகளை அமைத்து அப்பகுதி மக்கள் உதவியுடன் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு நாயை பத்திரமாக மீட்டனர். விவரங்களுக்கு நன்றி விமலா.